நானும் மதுரக்காரன் தான்டா. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஃப்ளோரிடியன்ஸ். வெல்கம். கடந்த 2025 முடிஞ்சிருச்சு. ஹாப்பி நியூ இயர் பாஸ். ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷமாவது தெம்பா இருங்க. நியூ இயர் அதுமா இளவு விழுந்த மாதிரி இருக்கீங்க. நியூ இயர் அதுமா தான் கொஞ்சம் நேத்து பூரா ஒரே ஃபன்னா இருந்தீங்களா? எல்லாம் இருக்கு. 2025 நடந்த அரசியல் நிகழ்வுகள் பூரா பார்ப்போம். பெரிய பெரிய நிகழ்வுகள் யார் யாரு என்னென்ன கூத்து பண்ணியிருக்கா, என்னென்ன வேலைகள் பார்த்தாங்க, சின்ன சின்ன வீடியோஸ் வச்சு பார்ப்போம். 2025 ஆரம்பிச்சோட்டி பஞ்சாயத்து நம்ம சீமான் அண்ணன் தான். அன்னைக்கு வருண்குமார் ஐபிஎஸ் அவரை போய் அவங்க கட்சிக்காரங்க பூரா அம்பளுத்தாங்க, கெட்ட வார்த்தைகள்ல கமாண்ட் போட்டாங்க. அதுக்கு அவர் வந்துட்டு கேஸ் போட்டாரு. அதுக்கு என் கட்சிக்காரங்களை எப்படி அடிக்கலாம் அப்படின்னு நம்ம சீமான் அண்ணன் தான் போன வருஷத்தோட தொடக்கத்துல முதல் நாளே இந்த ஜனவரி 1ஆம் தேதி நியூ இயர் அதுமா சும்மா சந்தோஷம் கொளுத்தி போட்டு ஆரம்பிச்சாரு. அதனால வருஷங்கள் அரசியல்ல வந்து அவ்வளவு கண்டென்ட். அதுக்கப்புறம் வட்ட பாறையிலே அப்படின்னு போச்சா. குடும்பத்துக்கெல்லாம் கொலை மிரட்டல் எல்லாம் எடுத்திருக்கீங்க. நீதான் பெரிய அப்பாட்ட பெரிய இவராச்ச. துப்பாக்கி பெரிய பெட்டாலின்னு வச்சிருக்கிய. எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றது கேவலம் அல்ல. பேசுனவங்க மேல அவரு நடவடிக்கை எடுக்கணும். நீங்களும் கடந்து போகணுன்றாரு. அவரு சுயமரியாதையை விட்டுட்டு செயல்படுறாருன்னா நான் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. என் வீட்டுல இருக்கிறவங்களை, என் குழந்தைகளை, எங்க வீட்டுல இருக்கிற பெண்களை அவதூறா பேசுனா நான் சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருக்கிறேன். பெண்களுக்கு ஆதரவு குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குஷ்பு அவங்க எல்லாம் சேர்ந்துட்டு அடுத்து சீமானனை முடிச்சுட்டு இங்கிட்டு பிஜேபி காரங்க அடுத்த 2-3 நாள் கழிச்சு அவங்க இந்த வேலைகளை ஆரம்பிக்கிறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க, அந்த நாடக கலைஞர் ஒரு லேடிஸ் எல்லாம் கூட்டிட்டு போய் அந்த பிள்ளைலாம் அழுது இவங்களை பூரா ஆட்டு தொட்டியில அடைச்சாங்க. பயங்கரமா இருந்துச்சு. காவல்துறையினர் கைது செய்தனர். குஷ்பு, சரஸ்வதி எம்எல்ஏ உள்ளிட்ட பாஜகவினரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களை மதுரை சிம்மக்கல் பகுதியில் உள்ள திருமண மண்டபத்தில் அடைத்தனர். அப்புறம் என்ன பார்த்தா பக்கத்து ஊர்ல இருந்து RSS காரங்களை பூரா கிளப்பினா அந்த ஊர்லயே வச்சு பூரா வேத்தையும் அடைச்சு. இந்த நிலையில் மதியம் 1 மணி அளவில் மேய்ச்சலுக்கு சென்றிருந்த செம்மறி ஆட்டு மந்தையும் திரும்பி வந்ததால் அவையும் அதே வளாகத்துக்குள் அடைக்கப்பட்டன. குஷ்பு அவங்க எல்லாம் வந்துட்டு அந்த வருஷத்தை ஒரு 10 நாள் பொங்கலுக்கு முன்னாடியே நல்லா ஜாலியா எங்கேஜிங்கா கொண்டு போனாங்க. 2025 யார் அதிகமான பிரச்சனைகள் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா சீமானனுடைய பேர்கள் தான் நிறைய எழுதி கொடுத்துருக்காங்க. சீமானன் தான் நிறைய வேலை பார்த்திருக்காரு. சரி, இப்படி பெண்களை காப்பாத்திட்டாங்க, பாஜக காரங்க காப்பாத்துறேங்கிற பேர்வழின்னு பண்ணி ஆட்டு தொட்டியில ஆடுகளோட ஆடப்பட்டாங்க. இவர் காப்பாத்த மாட்டாரா? இல்ல, அடுத்து கேளு. அடுத்த அண்ணன் வந்துட்டு சும்மாதான் இருக்கு அப்படின்னு திரும்ப கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பெரிய பஞ்சாயத்து பெரியார வச்சு வம்புழுத்து விட்டா. அப்படி பெரியாரை பூரா ஊரே திட்டினாங்க. திட்டி பெரியாரை பேசி பெரியாரிஸ்ட் ஃபுல்லா அண்ணனுடைய வீட்டை முற்றுகையிட்டு அண்ணனோட வீட்டுல துப்பாக்கி வச்சிருந்தான்னு சொல்லி வாட்ச்மேனை பிடிச்சிட்டு அரெஸ்ட் பண்ணாங்க. ஒரு கூத்து பண்ணிக்கிருந்தாங்க, முரட்டு கூத்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 20 நாளா சேர்ந்து பெரியாரை திட்டி விட்டாரு. இவர் வந்து பெரியாரினுடைய இந்த தலைவர் பழைய வீடியோல போனா பெரியார் தான் என்னுடைய வழிகாட்டி தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா பார்த்தா பெரியாரை திட்டமும் பெரியாரிஸ்ட் பூரா ஏன்டா நீ எங்களை வச்சே நீ வந்து அரசியலுக்குள்ள வருவா, இப்ப எங்களையே பேசுறியான்னு சொல்லி கல்ல விட்டு எரியறதுக்கு இவரு உடனே நாங்க இதெல்லாம் பாத்துக்கோம், நாம் தமிழர் சொந்தங்கள் 200 ரவுடிகள் வச்சிருக்கோம், வீடு முற்றுகையிடும் சொல்லிட்டு முன்னாடி கார் வச்சு உள்ளுக்குள்ள கறி விருந்து போட்டு இந்த கூத்து பண்ணிட்டு இருந்தாங்க நாம் தமிழர்ல. சீமான் அண்ணன் RSS பிஜேபி காரங்க அதை தாண்டி விஜய் அண்ணன் வெளியே வந்த நிகழ்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரந்தூருக்கு முதல் 25 வரா அப்படி வெளியே சமுதாய பிரச்சனையை பேசுறதுக்கு. அதுபடி மாநாடு இந்த பஞ்சாயத்து எல்லாம் பண்ணிட்டு இருந்து சமுதாய பிரச்சனையை பேசுறதுக்கு வந்துட்டு ஞாபகம் இருக்கா வந்துட்டு ஃபர்ஸ்ட் கல்யாணம் பீச்ல மெரினா பீச்சா பரந்தூர் மெரினா பீச் கொடுங்கன்னு கேட்டாரு இல்லைங்க. ஆமா, மெரினா சூப்பர்ரா, மறந்துட்டேன்டா. மெரினா பீச் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இந்த கல்யாண மண்டபம் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் போயிட்டு வழக்கம் போல அன்னைக்குதான் முத விஜயனுடைய வேன்ல ஏறி பேசுற மாநாடுன்னு தான் சொல்லணும். அது அப்பதான் வந்து அங்க ஏறாத கீழே இறங்கினா. அப்புறம் இவர் வந்து தொட்டபேட்ட அம்மன் மீது ஆணையாக சொல்கிறேன் அப்படி சொல்லி கூத்து பண்ணிக்கிட்டு முத அவருடைய அரசியல் வாழ்க்கையை மக்களுக்காக பரந்தூரில் தான் ஆரம்பித்திருக்கிறார். அதுக்கு முன்னாடி மக்கள் பிரச்சனையா அவர் பேச வரல. அந்த திடல்ல தான் உங்க எல்லாரையும் மீட் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு பர்மிஷன் கிடைக்கல. அடுத்து பார்த்தா விஜய் இப்பெல்லாம் முடிஞ்சு போக அடுத்து சீமான் அண்ணன் உள்ள என்ட்ரி ஆகிறாரு. என்ன பிரச்சனை என்ட்ரி ஆகிறாரு அப்படின்னா, தான் காலங்காலமா வைத்து போற்றி பாராட்டி இவரை வைத்து அரசியல் பண்ணிட்டு ஈழம் தமிழீழம் பண்ணிட்டு பிரபாகரனோட போய் ஒரு போட்டோ தான் எடுத்தா. அப்படி இதை வச்சு அது பட ஷூட்டிங்க்கு வந்தாரு. அவரு ஒரிஜினல் கிடையாது, ஒரு போட்டோ தான் எடுத்தாரு. ஒரு போட்டோ கூட எடுக்கலன்றத உண்மை. அது வந்து கிரீன் மேட்லயே அதுலயே பண்ணி அவங்களோட சித்தப்பா பையன் அது பிரபாகரன் அவங்களோட சித்தப்பா பையன் பேசினது இவரு கூட அவன் அப்படி குண்டு பையன் தடியன் அப்படின்னு சொல்லி அதுக்கு விஜயலட்சுமி திரும்ப போஸ்ட் போட்டு அதுக்கு வந்து நிறைய போட்டோ சொல்லி போட்டாங்க. சரி, ஓகே, அதுக்கு சொல்லிட்டாங்க. அந்த டயத்துல வந்து நிறைய வந்து யார் கூட எல்லாம் வந்து சீமான் வந்து போட்டோ எடுப்பாரு சொல்லி போட்டிருந்தாங்க. உலகத்துல எல்லா ஆளும் கூடயும் சீமான் வச்சு போட்டாங்க. ஜானி சின்ஸ், மியா கலீஃபா எல்லாத்து கூட அப்படி வேற ஏதாவது சொல்றா, ஜாலி ஏதாவது சொல்றா போட்டாங்க. அரசியலுக்கு இப்படியான ஒரு படம் தேவை, அவரோட நிக்கிற மாதிரி ஒரு படம் தேவைன்றதுக்காக அவர் உருவாக்கி இருக்காருன்றதை இப்ப நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அது அண்ணன் வந்துட்டு அப்ப வந்து எல்லாத்தையும் உடச்சு விட்டாங்க. அந்த ஒரு 20 நாள்ல அண்ணனை பத்தி எல்லாம் உடச்சிட்டாங்க. டிபேட் ஃபுல்லா அண்ணன் தான். ஆமைக்கறி அண்ணே சாப்பிடவே கிடையாது,
அண்ணன் வந்து ஆமா ஓட்டுல போக மீன் பிடிக்கல, இட்லிக்குள்ள வந்து கறி வச்சு தரல. அண்ணன் ஃபுல்லா அவரை அங்க வந்து போர் நடந்துகிட்டு இருந்துச்சு, இவர்கிட்ட போய் இவருக்கு சமைச்சு போடுறதுதான் வேலையா பிரபாகரனுக்கு. ஷூட்டிங் கேட்டாரு, போடா துரத்தி விட்டாரு அவருன்னு சொல்லி ஷூட்டிங் கேட்டாரு, அதோடே போனா. சரி ரைட். இன்னொன்னு ஒரு படம் ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு கூட தான் வந்த மாதிரி இருந்துச்சு, போட்டோ எடுத்தாரான்னு தெரியல. ஒரு போட்டோவை வைத்து அண்ணனை வந்து இப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி இந்த பிரச்சனை ஒரு 15 நாள் செம ஃபன்னா போயிட்டு இருந்துச்சு. கரெக்டா இந்த போட்டோ வரதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் நினைக்கிறேன், காளியம்மா வந்து அவங்களோட மேடையிலேயே பேசின ஒரு கூத்துல இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 5 நிமிடம் பேசினதுக்கே அண்ணன் வந்து இன்னைக்கு கட்சி எங்கேயோ கொண்டு போயிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் இது பண்ணிட்டு அந்த மாதிரி மறந்துட்டோம், தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அரசியல்ல காளியம்மா இல்லாம எப்படி இப்ப அந்த அம்மா காணா போயிட்டாங்கடா. அந்த அம்மா சரி ரைட்டு வருவாங்க, ரீஎன்ட்ரி இருக்கு பாருங்க, ஜனவரி மாசத்துல ஒரு இஷ்டத்துக்குலாம் பேசக்கூடாது, கட்சி என்ன முடிவு இருக்குதோ அது இஷ்டத்து தான் பேசணும் அப்படின்ட்டு சீமான் பேசுறாங்க. ஆடியோ குரூப் சாட்ல இருந்து ஆடியோ எடுத்து வெளியே போட்டுருவாங்க. அடுத்து நம்ம விஜய் அண்ணா. விஜய் அண்ணன் முத வெளியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரே வந்துட்டு நான் வீட்டுல இருந்து கிளம்புறேன், அந்த இதெல்லாம் ஆரம்பிக்கிற டைம், விஜய் அண்ணாவுடைய டெம்ப்ளேட் ஆரம்பிக்கிற டைம், மதுரைக்கு ஷூட்டிங் ஜனநாயகன் ஷூட்டிங் போன டயத்துல சென்னையில இருந்து கிளம்புனது, இங்க வந்தது, இங்க மதுரையில ஏர்போர்ட்ல. அதுக்கு முன்னாடி ஏர்போர்ட்ல நான் இறங்குறேன், யாரும் வந்து என்ன ஃபாலோ பண்ணாதீங்க, நான் என் தொழில் விஷயமா போறேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு அங்க ஊரை கூட்டம் சேர்ந்துக்கிட்டாங்க. அது ரைட்டு. அங்க கூட்டம் சேர்ந்துட்டு முத இது எதுக்கு சொல்றேன்னா, விஜய் அண்ணாவுடைய வண்டி மேல முத ஏறினாங்க அன்னைக்குதான். இது வந்து மொத்தத்துக்கே விஜய் அண்ணா அந்த குட்டி வேன் மேல ஏறி நின்னு பஸ்ஸுக்கு ஐடியா கொடுத்தது அன்னைக்குதான். இவங்க குட்டி வேன்ல ஏறினாங்க, மரத்துல வந்து குதிச்சு. இல்ல அப்ப கூட வந்து ஒரு அளவுக்கு தான் பண்ணாங்க, ஒருத்தர் இப்படி வந்து நின்னா பாருங்க நேருக்கு நேரா, அங்கதான் ஒரு இதாயிட்டாரு. இப்படிலாம் நின்னு என்ன பார்த்தா இப்படி தெரியுதா, அவரை பார்த்தா இப்படி தெரியுதாங்கிற வண்டி கண்ணாடி உடைச்சு வண்டி மேல ஏறாம எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ணனுக்கு விஜய் அண்ணாக்கு பஸ் ஐடியா போட்டு கொடுத்தவங்க நம்ம மதுரைக்காரங்க தான். முத மதுரையில எடப்பாடி போட்டு மதுரைக்காரங்களை பாத்துட்டு தான் எடப்பாடியே பஸ் ரோல் கொண்டாரு. ஆனா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான், எடப்பாடியை பாத்துட்டு தான் விஜய் செஞ்சாரு. ஆனா விஜய்க்கு கண்டிப்பா பஸ் தேவை இருந்துச்சு, இந்த காட்டாயில மேய்க்கணும்ல. என்னன்னா இப்ப என்ன தேவை இருக்குன்னா, கொஞ்சம் முள்ளு கம்மி மட்டும் சுத்த வேண்டிய தேவைகள் இருக்கு. கரண்ட் வச்சு இதுலயே ஏறி போடுறாங்க. திரும்ப நம்ம சீமானன் உள்ள குதிக்கிறாரு. என்னடா விஜய் நம்மளுடைய 2 பேரும் மாத்தி செஸ்ல நீ ஒரு காய் நவுது நான் ஒரு காய் நவுது ஃப்ளோட்டிங் ஓட்டு அரசியல் இருக்கும். கட்சியே ஃப்ளோட்டிங்ல இருக்குது இவங்க 2 பேத்துக்கு தான். ஒண்ணு சாலைக்கு இந்த பக்கம் இல்ல இந்த பக்கம் இல்லையா அப்படின்னு சொன்ன மாதிரி தானே. சாலை ரோடு தமிழ் இந்த மாதிரி டைம்ல சீமானனுக்கு விஜய் எனக்கு நிறைய அது போயிட்டு இருந்துச்சு. சீமான் தன் மீது கவனத்தை ஈர்ப்பதற்காக வாசனை திரவியம் அடிக்கிற மாதிரி பணம்பால் போராட்டம் அப்படின்னு ஒண்ணு பண்ணாரு. அது ஒரு 10 நாள் ஓடிக்கி இருந்துச்சு. சரி வேலை இல்ல என்னத்தையாவது பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் கல்லிறக்கும் போராட்டம் அப்படின்னு சொல்லி பணம்பால், தாய்ப்பாலுக்கு அடுத்து பணம்பால் தாண்டா அப்படின்னு சீமானன் செய்த ஒரு போராட்டம். மரத்துல ஏணி போட்டு ஏறி காலு வெட்டி தையல் போடுற ஒரு கண்டிஷன் ஆகி போய் அந்த கூத்து பெரிய கூத்து. இங்க மெண்டலானவன் தான் அடுத்து வந்து அப்படியே நீருக்கு மாநாடு, மண்ணுக்கு மாநாடு, மரத்துக்கு மாநாடு, நீ அடுத்து வானத்துக்கு மாநாடுன்னு மேல இருந்து குதிச்சு சாவ போறாங்க. மாநாடு நீருக்கு வச்சாங்க, மரத்துக்கு வச்சாங்க, மாடுகளோட வச்சாங்க. மாடுகள் அடுத்து வந்து தெருநாய்கள் மாநாடு, எலிகள் மாநாடு, பள்ளிகள் மாநாடு, கருப்பாம்பூச்சி மாநாடு போடுவான். அடுத்து வேற ஏதாவது சொல்லு, வேற ஏதாவது மிருகங்களுக்கு ஏதாவது சொல்லு. வேற மிருகங்கள்லாம் நாட்டுக்கோழி மாநாடு சொல்லு. நாட்டுக்கோழி மாநாடு. ஆமா, என் நாட்டுக்கோழி போகுது, என்னோட ஆடு போகுது, ஒரு நாட்டுக்கோழி மாநாடு, அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு போடுவாரு. ஜிலேபி கண்ட மீன் காண்டி மாநாடு போடுவாரு, இலங்கா மீனுக்கு மாநாடு எல்லாம் போடுவாரு. அடுத்து வந்து ஃபார்ச்சுனர் கார் காண்டி ஒரு மாநாடு. இப்படி பணம்பால் போராட்டத்தில் ஆரம்பித்து இயற்கையை காண்டி அண்ணன் போராடிட்டு இருந்த காலங்கள் அது. இந்த 2025 இவங்க கொடுத்த கண்டென்ட்களுக்காக மிக நன்றி. அடுத்து பாருங்க, திரும்பவும் நம்ம விஜய் அண்ணன் தான். விஜய் அண்ணன் ஒண்ணு இங்கிட்டு இளவு எழுப்பாங்க, இல்ல அவங்க இளவு எழுப்பாங்க மாதிரி. இங்கிட்டு விஜய் அண்ணன் தன்னுடைய மதுரை மாநாட்டுல ஒரு இனோவா உடைச்சாரு. விஜய் அண்ணன் உடைச்சாருட்டாங்க. பாவம் அவர் இல்லைங்க, புஷியானந்த் நெவுந்து போனாருன்ட்டு பிடிச்சவன் ஏன்னா பிடிக்கல அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க. கொடியேத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி உங்க கொடி தமிழ்நாட்டிலே ஏறாதுறாங்கிற அளவுக்கு அந்த சம்பவத்தை இயற்கையை நடத்தி விட்டுருச்சு. ஃபர்ஸ்ட் கொடி ஏத்திட்டு வாடகை பேசி 20 வருஷத்துக்கு வாடகை பேசி கொடியை அப்படியே வீசால விட்டுட்டு போனாங்க. சரி ரைட்டு, நீ அரசியல் கட்சி தான் செய்வ, சரி மதுரையிலே அப்படியே செய்வோன்னு பார்த்தா தலைவங்க கொடி கம்பமே விழுந்து உடஞ்சு நாசமா போய் அவன் இனோவாக்காரன் தீயா அழுது அந்த மாநாடு வந்து மதுரை நடந்துச்சு. மதுரை திருப்பரங்குன்றம் விஜய் இருக்காரு. டக்குன்னு வார்த்தை வர்ற இன்னைக்கு நிறைய பேருக்கு போகணும். முதல் நாள் இல்ல வருஷத்துல முதல் நாள் இப்படித்தான் ஆரம்பிக்கணும். சரி ரைட், ரொம்ப பெருமையா இருக்கவங்க நினைச்சா. இதெல்லாம் தாண்டி நாட்டுக்கு தேவையான சண்டை, பெரிய சண்டை பாமகல இருந்து சண்டையா இதுல பிஎம்கேல இருந்து அப்பா பையனுக்கான சண்டை. என்ன தவம் செஞ்சு விட்டோம், அப்பா பையன் ஆகிவிட்டோம், அப்பா பையன் ஆகிவிட்டோம்.
அதனால பிரச்சனை ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய அப்பா தான் ரெடி பண்ண கட்சியை தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு நான் ரெடி, நீ மகன் மட்டும் இதை அனுபவிக்க முடியாது, நான் ரெடி பண்ண கட்சி இதான் என்னுடைய மகள்கள்லாம் அனுபவிக்கட்டும் அப்படின்னு நினைச்சா கூட இது நான் தானே உனக்கு தலைப்புல தலைக்கே தலைப்புல பொம்பளை போலதான் அப்பாவுக்கே தெரியாம எலெக்ஷன் கமிஷன்ல போய் கட்சியை தான் பேர்ல மாத்திக்கிட்டாரு. நல்ல வயல இப்படித்தான் இருக்கணும். அப்புறம் இப்படி அப்பா வசந்தா அப்படித்தானே செய்யணும். நீ அங்கதான் இது பண்ண அப்படின்னு சொல்லி அப்பாவை ரோட்டில் விட்டு அழுக விட்ட ஒரு குழந்தையாக இன்னைக்கு பார்க்கப்படுறாரு. அப்பாவுக்கு புத்தி பேதலிச்சு போச்சு, அப்பாவுக்கு வயசாகி புத்தி சுவாதீனம் இல்ல, இது சேர் கடியில தெளிவா பேசிக்கிட்டு இருக்காரு, தெளிவா வந்து மேடல அழுதுகிட்டு இருக்காரு. அவர் உடனே சேருக்குள்ள மைக்க வச்சு கண்டுபிடிக்கிறாரு. அன்னைக்கு ஏதோ சொம்பு தூக்கி அடிச்சான்னு இன்னைக்கு அவங்க வந்து இந்த பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த 10.5 ஒதுக்கீடு இருந்தவங்க இன்னைக்கு அவங்க குடும்பத்திலேயே 10.5 பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் சீமான் விஜய்க்கு அடுத்து பேசக்கூடிய பஞ்சாயத்துகள்ல அன்புமணி அப்பாவுக்கும் ஒரு இது இருக்கு. அன்புமணியோட அப்பாவுக்கும் அன்புமணிக்கு இல்ல, அன்புமணியோட அப்பாவுக்கு ஒரு இடம் இருக்கு. அவனை பெக்காமலே இருந்திருக்கலாங்க. இவர் வந்து நான் அவருக்கு பிறக்காமலே இருந்திருக்கேன். அவருதான் ஒரு டைலாக் சொல்லிட்டாரு, எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை கொல்லத்தான் பிறந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்க அம்மாட்ட போய் சொன்னாராம், தம்பி பேரன் இருக்கான்ல, பேரன் என்ன அவன் தாங்க பெரிய வேலையா பார்த்துட்டு போயிட்டாங்கிற அளவுக்கு இன்னைக்கு அந்த கட்சி வந்து நிலை குறைந்து ஒரு 2 எம்எல்ஏ இங்கிட்ட ஒரு 2 எம்எல்ஏ அங்கிட்ட ஒரு 3 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு இவங்க பண்ற அநியாயம் இதெல்லாம் சரி காமெடியை தாண்டி சீரியஸான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா கரூர் சம்பவம், திருப்பரங்குன்ற சம்பவம் தான். கரூர் சம்பவத்துல பாத்தீங்கன்னா விஜய் ஒரு 41 பேர்த்த கொண்டு டபக்குன்னு இப்படிதான் பண்ணுவோம், 42 பேர்த்த போட்டு தள்ளிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். உண்மைதான், போட்டு தள்ளிட்டாரு. தான் வந்து லேட்டா வந்ததை பத்தி சிறிதளவும் வருத்தப்படாமல் அதை பத்தி கண்டுக்காமல் அதை பத்தி யோசிக்காம அதற்கு இப்ப வரைக்கும் நான் ஒரு பொறுப்பு இல்ல கட்சிக்காரங்க ஆளுங்கட்சிக்காரங்க சதி செஞ்சுட்டாங்க, எங்களை வந்துட்டு பர்மிஷன் கொடுத்ததான் அவங்க தப்பு, பர்மிஷன் கொடுக்காம முந்தின நாள் போய் கேட்டு கொடுத்தவங்க தப்பு இல்ல பர்மிஷன் கொடுக்காம இருந்தா சாவு இருந்திருக்காதுலங்கிற அளவுக்கு இதடிக்கிறாங்க. நீங்க பர்மிஷன் கொடுத்த உங்க தப்புடா, பர்மிஷன் கொடுத்ததுனால நாங்க உள்ள வந்தா அங்க வந்தா மக்கள் பொதுமக்கள் பொதுவா அவங்க உயிரை அவங்க தான் காப்பாத்திக்கணும், எல்லாத்தையும் நாங்க பார்க்க முடியும். புது கட்சி தண்ணி பாட்டில் கூட தான் கொடுக்க மாட்டோம், சாப்பாடு போட்டு தர மாட்டோம், டைமிங் மெயின்டைன் பண்ண மாட்டோம், பாத்ரூம் வைக்க மாட்டோம், ஆடியோ லான்ச்சுக்கு கரெக்டா நாங்க ஃபங்க்ஷன் போயிடுவோம், டான்ஸ் ஆடுவோம். இப்ப அந்த ஆடியோ லான்ச்ல அவர் ஆடினதை பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க எடுத்து போடுறாங்க 41 குடும்பம் 41 குடும்பம் வந்துட்டு அழுகிறத எடுத்து போட்டு 41 குடும்பத்தை போட்டு தள்ளியிருக்க. இதுக்கு ஏன் என்ன கேக்குறாங்க, எல்லாருமே பழி போடுறீங்க, சிபிஐட்ட போய் இது பாருங்க விசாரிக்க சொல்றோங்கிறீங்க, சிபிஐக்காரன் பஸ்ஸுக்குள்ள இருந்த வீடியோ கேட்டாலும் தரமாட்டேங்கிறீங்க, ஆளுங்கட்சிக்காரங்களை குறை சொல்றீங்க. ஆனா உங்க மேல வந்துட்டு நீங்க தான் மீட்டிங் போட்டது காரணமேங்கிறத ஏன்டா ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? அது ஒத்துக்க மாட்டோம். ரைட், இந்த காமெடியில் இப்படி சிபிஐ டேக்குது, அது போட்டும் அவங்க வந்து சிபிஐ வேணுமா யூஸ் பண்ணிக்குவாங்க. அடுத்து பார்த்தா திருப்பரங்குன்றம் பிரச்சனையில வந்துட்டு சங்கிகள் எப்படியாவது ஒரு மத கலவரத்தை தூண்டணும் அப்படின்னு சொல்லி 2025 ஒரு மத கலவரத்தை உண்டாக்குவதற்கான வேலைகளை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த காலத்துல எல்லாம் வந்து எனக்கு கனவுல வந்து இங்க சொம்பு இருந்துச்சு சாமின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ராமரமி குமார்னு ஒரு அயோக்கியனோட கனவுல வந்து முருகர் வந்து இங்கதான் வந்து விளக்கேற்றணும்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி இப்படிலாம் பஞ்சாயத்து பண்ணி இன்னைக்கு தமிழ்நாட்டுல பல பிரச்சனைகளை கிளப்பிட்டு இருக்காங்க. அதையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பல பேர். ரைட்டு, இப்படி 2025 பல அரசியல் கூத்துகளோட நிறைய போயிருக்கு. அடுத்து 26 இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு முரட்டு கண்டென்ட்கள் இருக்குன்னு நம்புறேன். இருந்தாதே நல்ல பலமா இருக்கு, இருந்தாதே நமக்கு பட ஓடும், எதையாவது பேசணும்ல. சரி, இன்னைக்கு என்ன வேற என்ன நியூ இயர் வாழ்த்துக்கள். நிதானம் ஆகுங்க, இன்னும் நியூ இயர் நைட்ல இருந்தே நீங்க வெளியே வராம இருக்கீங்க. வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நானும் மதுரக்காரன் தான்டா.